Hello friends, welcome back to this channel. Today பாத்தீங்க அப்படினா ரொம்ப இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அதுவும் பாத்தீங்கன்னா ஒரு பிகினர் இன்வெஸ்டர்ஸ்க்கு இந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட்டை பத்தி நீங்க என்ன பண்ணணும்னா கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த ஒரு இன்வெஸ்ட்மென்ட் ப்ராடக்ட் தான் மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்றது. சோ இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல மியூச்சுவல் ஃபண்ட் அப்படினா என்ன? அது எப்படி வேலை செய்யுது? மியூச்சுவல் ஃபண்ட்ல இருந்து நீங்க என்னென்னலாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றத பத்தி ஒரு பிகினர் இருக்கு என்னன்னா முக்கியமோ எல்லாத்தையுமே நான் என்ன பண்ண போறேன்னா இன்னைக்கு இந்த ஒரு வீடியோல நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ டக்குன்னு நம்ம என்ன பண்ணிடலாம்னா டாபிக் உள்ள போய் ஃபர்ஸ்ட் பாத்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா இப்போ எல்லா பேராலையுமே மோஸ்ட்லி நிறையா பீப்புளால் ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கிறவங்களால மார்க்கெட்டில் டெய்லியும் அனலைசைஸ் பண்ணி இந்த இது நல்ல கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், இந்த இது நல்ல கம்பெனி நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும் அப்படின்னு பார்த்து என்ன பண்ண முடியாதுன்னா இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியாது. அப்படி நிறையா பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸ்லையும் நமக்கும் என்ன பண்ண தெரியாது, ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்டாக்கை பிக் பண்ண என்ன ஆகாதுன்னா தெரியாது. ஸோ அப்படி நினைக்கக்கூடிய பீப்புள் அவங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு கூடையில் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அவங்கவுங்க எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையுமே என்ன பண்ணுறாங்க, அந்த ஒரு பேஸ்கெட் கூடையில் என்ன பண்ணுறாங்கன்னா போடுறாங்க. இப்போ அந்த கூடையை என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த கூடையை கொடுத்துருப்பாங்களே அவங்கள தான் என்ன சொல்லுவாங்கன்னா ஃபண்ட் ஹவுஸ்னு சொல்லுவாங்க. ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, ஃபண்ட் ஹவுஸ் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுஸ் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஸோ அவங்க தான் என்ன பண்ணுவாங்க, அந்த கூடையை ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ அந்த கூடையை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஃபண்ட் ஹவுஸ் அந்த கூடைக்குன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாருன்னா ஒரு ஃபண்ட் மேனேஜரை ஃபிக்ஸ் நியமனம் பண்ணிடுவார். அந்த ஃபண்ட் மேனேஜர் அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் அதை எப்படி மேனேஜ் பண்ணணும் எல்லாமே தெரிஞ்சவர். அவர் என்ன பண்ணுவார்னா உங்களுடைய மணியை எடுத்துகிட்டு போய் ப்ராப்பராக என்னென்ன ஸ்டாக்ஸ் நல்லா பர்ஃபார்மன்ஸ் பண்ணும், லாங் டேர்மில் என்னென்ன நல்லா இருக்கும், அதே மாதிரி சில கடன் பத்திரம் பாண்ட்ஸ்ன்னு சொல்லக்கூடியது சேஃப்டியாக இருக்கக்கூடியது, அடுத்து பார்த்திங்கன்னா ரியல் எஸ்டேட்டு, கோல்டு, சில்வர், அந்த மாதிரி எல்லாத்துலேயுமே என்ன பண்ணுவார்னா அந்த ப்ரொஃபஷனல் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நமக்கான ரிட்டர்னை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடுத்து கொடுப்பாங்க. புரிஞ்சிச்சுன்னு நான் நினைக்கிறேன். இது இன்னமும் உங்களுக்கு ஒரு டெக்னிக்கலாக நான் சொல்லிடுறேன். அதாவது இப்போது யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அதுதான் பார்த்தீங்கன்னா யார் ப்ரொவைட் பண்ணியிருக்கா, ஒரு ஃபண்ட் ஹவுஸ் என்ன பண்ணியிருக்காங்கன்னா ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஎம்சி அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி. இப்போ அந்த யூடிஐ நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்ட் இதில் தான் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, உங்களை மாதிரி நிறையா பீப்புள் மணியை போடுறீங்க. இப்போ அந்த அதுதான் பேஸ்கெட்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு அந்த ஃபண்டுக்குன்னு என்ன பண்ணுவார், அந்த பேஸ்கெட்டுக்குன்னு என்ன பண்ணுவார், ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருப்பார். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா உங்களுடைய மணியை நிஃப்டியில் இருக்கக்கூடிய 50 கம்பெனியில் என்ன பண்ணுவார்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உங்களுக்கான ரிட்டர்னை எடுத்து கொடுப்பாரு. இப்போ நீங்கள் நினைக்கலாம், சபரி நிஃப்டி 50 கம்பெனி எனக்கே தெரியும், நான் ஈஸியாக என்ன பண்ணிடுவேன், இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிடுவேனே அப்படின்னு பட் நீங்கள் 50 கம்பெனியோட ஷேர் தனித்தனியாக வாங்குறதுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லேக்ஸில் என்ன ஆகும்னா மணி தேவைப்படும். ஆனால் இங்கே உங்களால் என்ன பண்ண முடியும், ஒரு 100, 500, 1000லேயே என்ன பண்ணலாம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத ஸ்டார்ட் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுனால நீங்கள் எந்த ஸ்டாக்கையுமே ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனலைசிஸ் பண்ண தேவையே என்ன பண்ணுறதுனா கிடையவே கிடையாது. மார்க்கெட்டோடைய மொமெண்டம் எப்படி இருக்குது, இப்படி ஏறுது இப்படி இறங்குதுன்றது கண்டிப்பாக நீங்கள் பார்க்க தேவை கிடையாது. முக்கியமாக லாங் டேர்ம்லனா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணலாம், எதையும் பார்க்காம இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றத தாராளமாக பண்ணலாம். அதே மாதிரி ஒரு பிகினருக்கு முக்கியமானது டைவர்சிஃபிகேஷன். அது பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டில் ரொம்பவும் அதிகமாகவே இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறையா பெனிஃபிட்ஸ் பார்த்தீங்கன்னா பிகினருக்குன்னு கிடையாது, எல்லா இன்வெஸ்டர்ஸுக்குமே கண்டிப்பாக மியூச்சுவல் ஃபண்டில் இருக்குது. முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா பிகினர் லெவல் இன்வெஸ்டர்ஸுக்கு ஏன் இது ரொம்பவும் பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைவர்சிஃபிகேஷன். ஓகேங்களா? ஏன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, அக்ராஸாக நிறையா கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா லோ கேபிட்டல், அதாவது லோ இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட் இருந்தாவே உங்களால் என்ன பண்ண முடியும், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது பண்ண முடியும். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே உங்களுக்கு ஒரு ப்ரொஃபஷனலான ஒரு ஃபண்ட் மேனேஜர் என்ன பண்ணுறாரு, உங்களுடைய மணியை மேனேஜ் பண்ணித்தராரு. அது மட்டும் இல்லாமல் ரிஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா ஒரு ஆரம்ப நிலை முதலீட்டாளர்களுக்கு அந்தளவு ரிஸ்க் எடுக்க முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த மைண்ட் செட்டில் இருக்க மாட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் மார்க்கெட்டை பற்றி இருக்காமல் இருக்கும். பட் இங்கே நீங்கள் ஸ்டார்டிங்கில் இப்படி பண்ணிவிட்டு நிறைய லேர்ன் பண்ணிவிட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட்டு செப்பரேட் ஸ்டாக்கில் போகலாம். பட் இங்கே பொறுத்தளவு உங்களுக்கு ரிஸ்க்குன்றது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலம் ரிஸ்க்குன்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே என்ன இருக்கும், கம்மியாக இருக்கும். ஸோ அதே மாதிரி நிறைய பிகினர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எனக்கு ஒரு 500 தான் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும், ஒரு 100 தான் இல்லை 1000 தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்றவங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்ட் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஆப்ஷனாக இருக்கும். ஒரு சில ஃபண்டில் என்ன பண்ணுவாங்கன்னா சின்ன அமௌண்ட்டையே 100 ரூபாய் கூட அக்செப்ட் பண்ணுறாங்க எஸ்ஐபி பண்ணுறதுக்கு. ஸோ அந்த மாதிரி
பிகினருக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும், முக்கியமாக ஸ்டார்டிங் லெவல் இன்வெஸ்டர்ஸ்க்கு வந்து. ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு பிகினர் வந்து தெரிஞ்சுக்கிற வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் என்னது அப்படின்னா, மியூச்சுவல் ஃபண்ட் எடுத்துக்கிட்டாவே அதில் வந்து ஒரு ஃபண்ட் 2 ஃபண்ட் அப்படி தான் இருக்கும்னு கேட்டிங்கன்னா கிடையாது. கிட்டத்தட்ட நிறையா வெரைட்டி ஆஃப் ஃபண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு இருக்குது. உங்களுக்கு எந்த மாதிரியான கோல் இருக்குது, எவ்வளோ டைம் பீரியட் இருக்குது, நம்ம எதுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றத செட் பண்ணி அதுக்கப்புறம் என்ன பண்ணுங்கன்னா உங்களுடைய ஃபண்டை இது வந்து பண்ணுங்கள். இப்போ நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், கண்டிப்பாக இண்டெக்ஸ் ஃபண்டில் தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இதே நீங்கள் வந்து ஒரு லாங் ரனில் எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு வெல்த் கிரியேட் ஆகணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், லார்ஜ் மிட் ஸ்மால் அந்த மாதிரி என்ன பண்ணலாம்னா போகலாம். இல்லை எனக்கு வந்து இன்னமும் போர்ட்ஃபோலியோ வந்து ஸ்டாக்கில் மட்டும் இருக்கக்கூடாது, இன்னும் டைவர்சிஃபை ஆகணும் அப்படின்னா ஃப்ளெக்ஸி கேப்னு சில ஃபண்ட்ஸ் வந்து இருக்குது. ஃப்ளெக்ஸி கேப்னு சொல்லக்கூடியது அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எல்லா இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்லையும் என்ன பண்ணுவாங்க, இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணுவாங்க. லைக் வந்து கம்பெனிஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த லார்ஜ் மிட் ஸ்மால்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அந்த கம்பெனிஸ்லையும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவாங்க, கோல்டுலேயும் பண்ணுவாங்க, சில்வர்லேயும் பண்ணுவாங்க, பாண்ட்லேயும் பண்ணுவாங்க. அந்த மாதிரி என்னென்ன இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட் இருக்கோ எதுலலாம் நல்ல ரிட்டர்ன் கிடைக்குதோ அதில் எல்லாமே பண்ணுவாங்க. அதே மாதிரி இன்னும் நீங்கள் கொஞ்சம் ஏஜ்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரிஸ்க்ன்றது உங்களுக்கு வந்து கம்மியாக தான் எடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹைப்ரிட் ஃபண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா ஹைப்ரிட் ஃபண்டு, அடுத்து பார்த்தீங்கன்னா டெப்த் ஃபண்ட், அந்த மாதிரி நிறையா ஃபண்ட்ஸ் இருக்குது. நீங்கள் அதை என்ன பண்ணலாம்னா சூஸ் வந்து பண்ணலாம். பட் என்னென்ன டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் இருக்குன்றதை பற்றி நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு கிளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணுறேன். பட் இந்த வீடியோவில் உங்களுக்கு பிகினராக மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அதனால தான் இதை மட்டும் நான் என்ன பண்ணேன்னா சிம்பிளாக வந்து உங்களுக்கு வந்து சொன்னேன். ஓகே சபரி, இப்போ நான் ஒரு பிகினராக இருக்கேன், எனக்கு இதுவரை ஓகே எனக்கு புரிஞ்சிருச்சு. இப்போ நான் எப்படி மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, என்னென்ன இதில் வழியில் என்னால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் பேங்க்லேயே போயிட்டு கூட என்ன பண்ணலான்னா டைரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். அந்த ஒரு வழி இருக்குது. பட் நான் பெஸ்ட்டுன்றதை நான் சொல்கிறேன். அடுத்து செகண்ட் நான் பண்ணுறது நான் சொல்கிறேன். செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா சில மியூச்சுவல் ஃபண்டு அந்த அஃபீஷியல் வெப்சைட்லேயே போய் உங்களால் என்ன பண்ண முடியும்னா பண்ண வந்து முடியும். அடுத்து சில மியூச்சுவல் ஃபண்ட் சர்டிஃபைடு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்து இருப்பாங்க, அவங்ககிட்ட போய் வந்து பண்ண முடியும். அதே மாதிரி ஃபோர்த்து பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் என்ன பண்ணலாம், நீங்களாவே என்ன பண்ணலாம், தாராளமாக இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ணலாம். இப்போ மியூச்சுவல் ஃபண்டில் எப்படி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது, நான் ஒரு இண்டெக்ஸ் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன், அதை லைவாகவே நான் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோ வேணும்னா இந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள், கிளியராக உங்களுக்கு வந்து புரியும். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்களாவே என்ன பண்ணலாம், இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது வந்து தாராளமாக வந்து பண்ணலாம். பட் எந்த மாதிரியான ஃபண்டை நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு ஈஸியாக வந்து பண்ணலாம். அண்ட் முக்கியமாக நீங்கள் தெரிஞ்சுக்கிற வேண்டியது மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கான மெத்தட். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 2 மெத்தடில் உங்களால் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பண்ண முடியும். ஒன்று எஸ்ஐபி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லம்சம். எஸ்ஐபி அப்படின்னா என்னது அப்படின்னா சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான்னு அர்த்தம். லம்சம் அப்படின்னா ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்னு அர்த்தம். சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னா என்னது அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஃபண்டை செலக்ட் பண்ணிட்டீங்க பார்த்தீங்களா, அந்த ஃபண்டில் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ண அமௌண்ட்டு ஃபிக்ஸ் பண்ண டேட்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக அந்த ஃபண்டில் தொடர்ந்து நீங்கள் மந்த்லி அந்த ஃப்ரீக்வன்சி எவ்வளோ நாளும் இருக்கலாம், எப்படி வேணாலும் இருக்கலாம். நீங்கள் மந்த்லி செட் பண்ணால் மந்த்லி, வீக்லி செட் பண்ணால் கூட என்ன பண்ணிக்கலாம். அந்த மந்த்லிக்கு நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா அது பேர் தான் எஸ்ஐபின்னு சொல்லுவாங்க, சிஸ்டமேட்டிக் இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் அப்படின்னு வந்து. லம்சம் அப்படின்னா நீங்கள் செலக்ட் பண்ண ஃபண்டில் ஒரு ஃபுல் அமௌண்ட்டை, லைக் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி ஹையர் லெவலில் தான் லம்சம்னு சொல்ல முடியும். பட் ஒரு சில ஃபண்டில் லம்சம் வந்து 5,000 அலோவ் பண்ணுறாங்க. பட் 50,000, 1 lakh, 10 lakhs அந்த மாதிரி நீங்கள் ஒரே டைமில் ஒரு ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா அதை தான் என்ன சொல்லுவாங்கன்னா லம்சம்னு சொல்லுவாங்க. எஸ்ஐபி பார்த்தீங்கன்னா ஒரு பிகினர்னாலும் சரி, ஒரு ஒர்க் ப்ரொஃபஷனலாக இருக்கீங்கனாலும் சரி, இல்லை மந்த்லி லெவலில் தான் உங்களுக்கு ஒரு இன்கம் வரும்னாலும் சரி, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எஸ்ஐபி நல்லா இருக்கும். ஆனால் நீங்கள் எஸ்ஐபி ப்ளஸ் லம்சம் சேர்ந்து பண்ணிங்கன்னா வச்சுக்கோங்க, உங்களுக்கு லாங் ரனில் உங்களுடைய வெல்த்ன்றது வேறு மாதிரி இருக்கும். நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ணாத அளவு என்ன இருக்கும்னா ரிட்டர்ன் வந்து கொடுக்கும். அப்போ இந்த லம்சம் யாருக்கு செட் ஆகும் அப்படின்னா, இப்போ நீங்கள் ஒரு ஆஃபீஸ்லேருந்து ரிட்டையர் ஆகிருக்காங்க, இல்லை நீங்கள் ரிட்டையர்மெண்ட் ப்ரொஃபஷனாக இருக்கீங்க, இல்லை வந்து உங்களுக்கு வந்து இல்லை ஒர்க் ப்ரொஃபஷனலே எடுத்துக்கோங்களேன், இப்போ உங்களுக்கு வந்து போனஸ்லாம் பெரிய லெவலில் வருது அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம், நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய ஃபண்டிலே லம்சமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிங்கன்னா இன்னமும் அது என்ன ஆகும், க்ரோத்துன்றது ஹையராக வந்து இருக்கும். அந்த க்ரோத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு காம்பவுண்டிங்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ காம்பவுண்டிங்கை பற்றி கிளியராக நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இந்த ஒரு வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இந்த வீடியோ நீங்கள் கண்டிப்பாக பாருங்கள். மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வீடியோ வாட்ச் பண்ணிவிட்டு நீங்கள் ஸ்டார்ட் வந்து பண்ணிங்கன்னா இன்னமும் உங்களுக்கு மோர் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னமும் சில விஷயங்களை தெரிஞ்சுக்கிறணும். ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கோல் செட் பண்ணுங்கள். நான் எதுக்கு இந்த இதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறேன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். அடுத்து செகண்ட் பார்த்தீங்க அப்படின்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோன்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நம்ம அந்த ஃபண்ட்ஸ் கொடுக்கக்கூடிய சார்ஜ். எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ மோஸ்ட்லி கம்மியாக இருக்க மாதிரி என்ன பண்ணுங்கன்னா சூஸ் வந்து பண்ணுங்கள். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள். பொறுமை ரொம்ப 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 முக்கியம். அது முக்கியம். மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தளவு லாங் ரனில் தான் உங்களுக்கு
பெரிய லெவலில் என்ன ஆகும்னா ரிட்டர்ன் வந்து கிடைக்கும். அதே நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பிகினருக்கு இதை தெரிஞ்சுக்கோங்க, ரிஸ்க்ன்றது இருக்கும். ரிஸ்க்ன்றது எப்போ இருக்கும்னா மார்க்கெட்டோடைய ஃப்ளக்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி ரிஸ்க்ன்றது கண்டிப்பாக இருக்குன்றது உங்களுக்கு தெரியும். மியூச்சுவல் ஃபண்டில் அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் ரிஸ்க்கே இருக்காதுன்னு கேட்டிங்கன்னா கிடையாது, ரிஸ்க் இருக்கும். ஏன்னா அவங்களே என்ன பண்ணுறாங்க, மார்க்கெட்டில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறாங்க. பட் ஒரு எக்கனாமியாக பார்த்தோம் அப்படின்னா லாங் ரன்னில் என்ன பண்ணுவாங்க, மோஸ்ட்லி க்ரோத்தில் தான் வந்து இருப்பாங்க. முக்கியமாக இந்தியா வந்து பார்த்திங்கன்னா இப்போ ரொம்பவும் நல்லாவே என்ன பண்ணிகிட்டு இருக்கோம்னா பெர்ஃபார்ம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படியே போச்சுன்னா நம்மளுடைய ஜிடிபின்றது எங்கேயோ வந்து போகும். அப்போ நம்ம இந்தியா வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு க்ரோத்தில் தான் இருக்குது. பட் ரிஸ்க்குன்றது இருக்கும். பட் நம்ம எந்த மாதிரியான ப்ராடக்ட்டை பார்த்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான், ரிஸ்க்கு வந்து எப்படி குறைக்கிறதுனா நம்ம ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜியை வச்சு தான் நம்ம என்ன பண்ண முடியும், குறைக்க வந்து முடியும். அப்போ நம்ம இன்வெஸ்ட்மெண்ட்னாலே கேம்லிங்னு என்ன பண்ண முடியாது, சொல்லவே வந்து முடியாது. இன்வெஸ்ட்மெண்ட் அப்படின்றது ஒரு ப்ராப்பரான ஸ்ட்ராட்டஜி. ஸோ இப்போ உங்களுக்கு மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு ப்ராப்பரான இதை வந்து ஒரு பிகினருக்கு என்ன வேணுமோ அது கிடச்சிருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் நீங்கள் ஒரு ஸ்டார்டிங் லெவலில் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா மியூச்சுவல் ஃபண்டு வந்து உங்களுக்கு யார் மேனேஜ் பண்ணுவா, ஒரு ப்ரொஃபஷனலாக மேனேஜ் பண்ணுவாங்க. டைவர்சிஃபிகேஷன்ன்றது இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்ன அமௌண்ட்லேருந்து கூட என்ன பண்ணலாம், ஸ்டார்ட் வந்து பண்ணலாம். அப்படி நீங்கள் ஸ்டார்டிங் ஸ்டேஜஸில் பண்ணணும் அப்படின்னா இண்டெக்ஸ் ஃபண்டாக பார்த்து என்ன பண்ணுங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் வந்து பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு ரிஸ்க்ன்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும். உங்களுக்கு எப்படி இருக்குது அந்த ப்ராசஸ் அப்படின்றது நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா ஈஸியாக வந்து தெரிஞ்சுக்கிற வந்து முடியும். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோவில் வந்து இவ்வளோன்னு வேல்யூ கிடச்சிருந்தாலும் மறக்காமல் என்ன பண்ணுங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி வீடியோ தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் வந்து பண்ணுங்கள். ஏன்னா நீங்கள் கொடுக்குற சப்ஸ்கிரைப் அந்த பட்டனை கிளிக் பண்ணுறது உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். பட் அது எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னமும் மோர் மோட்டிவேஷனை கொடுத்து இந்த மாதிரியான வீடியோவை கிரியேட் பண்ண வைக்கும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யாருக்காவது ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், இல்லை உங்கள் ஃபேமிலியில் யாருக்காவது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா தாராளமாக சென்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா ஹெல்ப் பண்ணும், அவங்களையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். ஸோ இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ ஸோ மச், பாய்.